Professor Dr. Janakarajan and people from various villages and districts. It is heartening to participate in this event, 35th anniversary of Exnora. I know Thiru Nirmal from 1994. When I came to Chennai, I used to find a lot of news items published in various papers regarding the contribution of Exnora. I was posted as Joint Commissioner of Municipal Administration and I associated with Mr. Nirmal in infusing the spirit of garbage-free streets in the municipalities of Tamil Nadu. In computers, we generally use a term garbage in and garbage out. But in civic sense, it is garbage in and garbage out in the meaning every garbage that you find on the street due to the garbage that we have in our hearts. That cleanliness arises from the hearts. In 2008, I participated in an event where writer Jayakanthan was felicitated for receiving the Jnanapith Award. After 2008, I have come in 2025 where we have Jayakanthan IAS participating as one of the co-speakers. I appreciate Jayakanthan for instituting the spirit of desilting the lakes and ponds of Sivagangai by purchasing the earth-moving machines. And at this juncture, I would also like to say that if a child திரு நிர்மலை அவர்களே மற்றும் விழா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகள் மற்றும் இங்கே முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய மாபெரும் செயல்பாட்டாளர்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி விழாக்களில் கலந்து கொள்வதில் அவ்வளவு ஒரு உத்வேகமும் ஆனந்தமும் கிடைக்கிறது. செந்தூர் பாரி ஒரு மிகச்சிறந்த நண்பர் எனக்கு. தொடர்ச்சியாக அவரோடு பயணிக்கிற காலங்களிலையும் அவரோடு இது மாதிரியான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் ஒரு பெரிய உத்வேகம் உள்ளுக்குள்ள வரும். ஒவ்வொரு ஆளுமைகள் பேசக்கூடிய கருத்துக்கள், அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், பிற ஆளுமைகள் எல்லாரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலும் சரி, இந்த இயற்கை சார்ந்து வேலை செய்து கொண்டிருக்க அத்தனை பேருடைய உரையை கேட்பதும் அவர்கள் செய்திருக்கிற பணிகளை பார்க்கும் போதுதான் நம்ம என்ன செய்யணும், இன்னும் என்ன இதை தொடர்ந்து நகர்த்துவதற்கு நம்மால் என்ன முடியும் என்கிற உத்வேகம் கிடைக்கும். இந்த விழாவையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். 35வது ஆண்டு விழா அப்படிங்கும்போது 35 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக எக்ஸ்னோரா எவ்வளவு பெரிய பெரிய நகர்வுகளை சூழலில் நடத்தி இருக்கிறது. குறிப்பா எல்லாரும் சொல்ற விஷயம் தான், அதாவது சுல்தான் இஸ்மாயில் சார் கூட ஒரு தடவை சொல்லும்போது சொல்றாரு, எல்லாரும் குப்பை மேலாண்மையை சட்டமா அதெல்லாம் பின்னாடிதான் வந்துச்சு. அந்த குப்பை மேலாண்மையை இதெல்லாம் பற்றி யோசிப்பதற்கு முன்னாடியே தமிழகத்தில் முதலில் குப்பை மேலாண்மையை பற்றி யோசித்த முதல் நிறுவனம் எக்ஸ்னோரா தான். அந்த எக்ஸ்னோரா அமைப்பு தான் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை மக்கள் மனதில் எடுத்து சென்றது. அப்படின்னா அப்படி பல விஷயங்களை முதன்மையாக இருந்து நமக்கு வழிநடத்தி இருக்கிறது எக்ஸ்னோராவினுடைய மாபெரும் அர்ப்பணிப்பு. குறிப்பாக செந்தூர் பாரி அவரை திரும்ப திரும்ப ரொம்ப மகிழ்ந்து பார்க்கிற விஷயம் அவர்கிட்ட அவர்கள் செய்யக்கூடிய பணியை அவரால் சொல்லி காட்ட முடியும். அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கவும் அவரால் முடியும். அதெல்லாம் சாதாரணமாக பல பேரிடம் பழகி இருந்தாலும் இப்படியான அற்புதமான குணங்கள் வெகு சிலரிடம் தான் உண்டு. எல்லோரும் இணைந்துதான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். மாற்றம் என்பது ஒரு தனி மனிதர் நகர்த்தி பேசி சென்று போவதில் நடக்காது. எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி பல விஷயங்களை அவரை சொல்லி என்னுடைய மகள் திருமண சமயத்துல கூட அவர் கொட்டும் மழை, இதே மாதிரியான ஒரு மழை டிசம்பர் தான். ஆனா அந்த நாளில் கூட அத்தனை நண்பர்கள், எக்ஸ்னோரா நண்பர்கள், வேறு பல அமைப்பு நண்பர்கள் எல்லாரும் ஒரு 1000 மரங்களை அங்க நட்டு இன்னைக்கு அது சோலையா நிக்கிறது நினைக்கும் போது எப்பொழுதும் திருமண காலமாக, ஒரு விழா காலமாக அதை பார்க்க முடிகிறது. அப்படியான விஷயத்தை முதலில் சொன்னது, இப்படி ஒரு மரம் நடலாம் இல்ல, மரம் வளர்க்கணும், நடுறது மட்டும் இல்ல, அதை வளர்க்கணும், செயலாக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தாக்கட்டும்.
நீர்நிலைகள் இன்னைக்கு பல ஆயிரம் மீட்டர், பல ஆயிரம் கியூபிக் மீட்டர் நீர்நிலைகளை சரி செய்திருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க பார்க்க ஒரு எக்ஸ்னோரா அமைப்பு ஒரு பெரிய முன்மாதிரியாக என்ன பண்றது தலை சுத்துது, தலை சுத்துது. People have the mentality to use and throw. Who is that catching? நான் யூஸ் பண்றேன், நான் த்ரோ பண்றேன், யார் அதை கேட்ச் பண்றது? There is nobody to catch it. And you can believe, I tell you a very important information. Per second, globally, we are discarding 2 million water bottles. Per second, we are discarding. 2 billion water bottles we are discarding. And 60% goes to the sea. And today, sea, the oceans are the world's largest dustbin. உலகத்தின் மிகப்பெரிய குப்பை தொட்டி கடல்கள். அதோட இம்பாக்ட் என்ன? வார்மிங், ஓஷன்ஸ் தான் வார்மிங். நம்மளாம் நினைக்கிறோம் டிட்டோ புயல் வந்தது, அங்க 70 கிலோமீட்டர்ல நின்னது, 30 கிலோமீட்டர்ல, அப்புறம் 60 கிலோமீட்டர் போயிடும், போகல அங்கே நின்னது, போயிட்டு அங்கே ரவுண்ட் அடிக்குது, வருது போகுது. Why? Because of the warming conditions of the ocean. We don't acknowledge it. ஏன் வார்மிங் ஓஷன்ஸே வார்ம் ஆகுது? Because of the acidity level is increasing. We are discarding so much into the sea and we consider oceans as the dustbin. Words not just dustbin. என்ன நடக்கும்? இப்படிதான் நடக்கும். So இந்த கான்டெக்ட்ல நாங்க என்ன பண்றோம்? இது என்ன பண்றது? என்ன வழி இருக்கா? என்ன செய்ய முடியுமா? இந்த கடல் உலகத்திலேயே வெப்பமான கடல் பகுதி இந்தியாவில் இருக்குங்க. It's the Indian Ocean. Indian Ocean is the world's warmest ocean in the world. அதனாலதான் காயப்பட்ட 930 மில்லிமீட்டர் மழை 48 மணி நேரத்துல பெய்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயநாடு, கேரளா, கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த பகுதியில தொடர்ந்து மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு பாருங்க. Because of warming condition, it has got impact on Arabian Sea and Bay of Bengal also. So இந்த உலகின் வெப்பமான கடல் பகுதிகள் இந்தியாவில் இருக்கு. அதனாலதான் நம்ம சமீப காலங்கள்ல இந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க ரெயின்ஃபால் முடிஞ்சு போயிடுச்சுங்கன்னா அவங்க 2 நாள் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. What's happening? So these are unpredictable. So இதெல்லாமே நம்ம எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறது, நம்மளே மாற்றி அமைக்கிறது, எது நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். That is why in the recent times I have been talking about climate literacy is very important. Literacy program is very important. A school girl or boy should know what is climate change. And அப்போ அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி அவங்க மாற்றி அமைக்கிறது தெரியும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ன? You have to have literacy program in waste management. And பிடெக் படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. யூஸ் அண்ட் த்ரோ பிரின்சிபல் இருக்கு, அதை தூக்கி போடு. யூஸ் அண்ட் கீப் இட் யுவர்செல்ஃப். யூ என்டர் இன்டு சர்க்குலர் எக்கானமி. அந்த மாதிரி இஷ்யூஸ், இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் வேணும் நமக்கு. இதுதான் நியூ கரிக்குலம் கேட்டுட்டாலும். அண்ட் வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங், rapidly changing. Remember, rapidly changing. We don't have time. We have wasted so much time. We don't have any more time. Planting trees are very important. Renovating, regenerating water bodies are very important. But that's not enough. We have to go beyond, move beyond. That's why I asked about the ESC. Thanks very much for the opportunity. அடுத்து நமது மேடம் இங்க பாருங்க. தாமஸ் பிராங்கோ சார் ஃப்ராங்க் அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயி கச்சமிச்சான்னு இருக்கே. கிட்ட வாங்க. ப்ளீஸ் கம் க்ளோசர். சேனல்ல ஏதாவது சண்டை வந்துட்டாங்க இல்லையா? ஜனகராஜ் ஃபர்ஸ்ட் அஸ்வினி சீதா ஃபவுண்டேஷன். நம்முடன் பயணிக்கும் அனைத்து என்ஜிஓஸ் மற்றும் நண்பர்களை மேடையில் அழைக்கிறோம். எல்லாரும் ஸ்டேஜ் வந்துருங்க. தேங்க்யூ பேனல் டீம் அவர்களுடைய மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம். அதே போல அலுவலக குழு, எக்ஸ்ட்ரா அலுவலக குழு
ஒரு 5-6 நாளா யாரும் தூங்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட் டைம்ல இதை டிசைட் பண்ணோம். இதனுடைய நோக்கம் நிர்மல் சார் உருவாக்கிய அந்த எக்ஸ்ட்ரா குடும்பங்கள் வந்து அங்கங்க இருக்கிறத இணைக்கிற தினமா இந்த எக்ஸ்ட்ரா டிசம்பர் 5th டே எவ்ரி இயர் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். அதனுடைய துவக்கம் தான் இது. இதன் மூலயமா இன்னைக்கு நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிட்டாங்க, கார்பரேட்ஸ் கூட அவங்க கனெக்ட் ஆனாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒருத்தர் பாசிட்டிவ் வைப் இணைஞ்சு செய்யும் போது அதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். அதனுடைய நோக்கம் தான் இந்த டிசம்பர் 5th ப்ரோக்ராம் எவ்ரி இயர் நடக்கும். ஸோ இதே கான்செப்ட்ல இன்னும் பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இவங்க பெரிய ஆங்கர் கான்ட்ரிபியூஷன் எங்களுடைய பங்கு இருக்கு. ரொம்ப பிஸி ஷெடியூல். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா அக்கா நான் வரேன், என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்திருக்காங்க. அதை விட நீங்க வரணும். அதே போன்று ஃபவுண்டர் ஐயா வந்து போய் பேசும்போது 1 hour தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுடைய ரொம்ப நேரம் ப்ரோக்ராம்ல கலந்து வேண்டாம் அப்படின்றது அம்மாவோட வேண்டுகோள். ஆனா இன்னைக்கு உறவுகள் எல்லாம் பார்த்தோம்னா அவரால் நகர முடியல. நிகழ்ச்சி முடிகிற வரையும் அவங்க எல்லாம் கூட இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டே இருக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வெளியூரிலிருந்து இந்த மழையும் தாண்டி, இந்த புயல் மழையும் தாண்டி நேற்றையே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்த எக்ஸ்ப்ளோரா நண்பர்களுக்கும் அதே போன்று பசுமை குழுவினர் அவர்களுக்கும் இங்க ரஷ்யன் ஹவுஸ்ல இருக்கிற ஊழியர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி முதல் தளம் ஆளுமைகள், 2வது தளம் கார்ப்பரேட் நிறுவனங்கள், 3வது தளம் என்ஜிஓஸ். இந்த 3 கூட்டா இருந்தால்தான் சாத்தியப்படுத்த முடியும். என்ஜிஓஸ் மக்களோட இருக்காங்க. எந்த நிகழ்ச்சியும் இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்ததுதான் அந்த சக்தி அதிகம். கண்டிப்பா இதனுடைய வடிவம் அடுத்த ஆண்டும் தொடரும். மகிழ்ச்சி. அனைவருக்கும் உணவு தயாராக உள்ளது. ரொம்ப சுவையா இருக்குன்னு 2 பேரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால கண்டிப்பா சாப்பிட்டு போங்க. இணைந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள்.